ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஒரு வழியாக கார் வாங்கிட்டோம். இது ஆல்டோ தான் வாங்கியிருக்கோம். ஆல்டோவில் K10 புதுசாக லான்ச் ஆன காரு. இதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதை ஒரு வீடியோவாக எடுத்து டீட்டெயில்டாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்து உங்கள் வீடியோவாக போடுறேன். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். நல்லது. இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம பானட் ஓப்பன் பண்ணி இதோட இன்ஜினை பார்த்துடலாம். இதோட இன்ஜினை பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் டூயல் ஜெட்டு VVT 3 சிலிண்டர் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவரை பார்த்தோம்னா 65 நியூட்டன் மீட்டர் பவர் கொடுத்துருக்கு. 65 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 89 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு. இதோட ஹெட்லைட் வந்து நமக்கு கால ஜன்னலாக தான் கொடுத்துருக்காங்க. LED கொடுக்கல. இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. மிரரில் வரல. இது ரெண்டு பக்கமாக அதே மாதிரி வந்திருக்கு. இதோட வித்து பார்த்தோம்னா 1490 வித்து கொடுத்துருக்காங்க. அதே இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3530 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1520 ஹைட்டு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 2480 கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தோம்னா 145/80 R13 கொடுத்துருக்காங்க. அலாய் வீலில் வரல. நமக்கு வந்து வீல் கவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது டாப் மாடல் தான். இந்த அலாய் வீல் வரல. அப்படியே பின்னாடி வந்தோம்னா இதோட டிக்கியை திறந்து பூட் பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பூட் பேஸ் வந்து நமக்கு 214 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 4 பேர் லக்கேஜ் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படியே இங்கே நம்ம பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹெட்லைட்டு வந்து நம்ம கால ஜன்னலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே இண்டிகேட்டர் பல்ப் மேலே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமாக அதே தான். இங்கே வைப்பர் வாசர்லாம் எதுவும் வரல. நமக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க லைட்டு. இது வந்து நமக்கு நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரில் வரல. நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க மேலே. அது வந்து இது ரூஃப் ரைல்ஸ் வந்து நம்ம அக்சஸரியாக போட்டது. காரில் வரல. அது அதே மாதிரி இந்த ரெயின் ஃபால்ஸு இதெல்லாம் நம்ம அக்சஸரியாக போட்டது தான். வாங்க நம்ம உள்ள திறந்து நம்ம ஸ்டேரிங் சைஸ் பார்ப்போம். டோர் வந்து நமக்கு நல்லா ஒயிட்டாக ஓப்பன் ஆகிடுது. ஈஸியாக உள்ள வந்துடலாம். ஸ்டேரிங் வந்து இந்த கவர் நம்ம அக்சஸரியாக போட்டது. ஸ்டேரிங்கில் நமக்கு ஆடியோ கண்ட்ரோலு, கால் வந்து அட்டன் பண்ணுறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம லைட் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வாசருக்காங்க, வைப்பர் வாசருக்காங்க கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க நமக்கு கண்ட்ரோலு. ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு வந்து சாவி நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் இல்லை. டாப் மாடல்னால கீ இப்படி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கீ தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்பேர் கீ வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக் பட்டனு, இது அன்லாக் பட்டனு. இதை போட்டு தான் நம்ம இப்போ புஷ்பாட் ஸ்டார்ட்டில் கொடுக்கல. நம்ம சாவி போட்டு தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னா நமக்கு டிஜிட்டல் இது மாதிரி வருது. அழைத்து ஏற்றிக்கலாம். நமக்கு இதுலேயே வந்து எல்லா கண்ட்ரோலும் இதுலேயே அலாட்டு எல்லாம் காட்டுது. எனக்கு மாட்டலாட்டி வச்சுட்டோட வேறு இங்கே ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் இங்கே கொடுத்துருக்காங்க. சைடில் அதே மாதிரி அந்த பக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு பவர் விண்டோக்கான சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல தச்சு வச்சுருக்கேன். ஏசி ஆன் பண்ணோம்னா நல்லா கூலிங்கெல்லாம் நல்லா எஃபெக்டாக தான் வருது. ஃபாஸ்ட் கம்மியாக இருக்கும். இது கியர் வந்து கியர் நாபிங் கொடுத்துருக்காங்க. இது 2 அப்போ கொடுத்துருக்காங்க.
நமக்கு நார்மலான இதுதான் கொடுத்துருக்காங்க, டே நைட்டில் கிடையாது, நார்மலாக கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இருக்கிற டிரைவர் சீட்டில் கீழ் கொடுத்துருக்காங்க. Ini udah jadi nih. Ada nih ya sama dia. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எண்டிங் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்.